உங்களுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த யூடியூப் ஞாபகம் இருக்கா? நான் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் பேர் சொல்கிறேன். ஹைபாஸ்கர் ஞாபகம் இருக்கா? ஜம்கட்ஸ் அப்படி சொல்றதா கரெக்டான இருக்கா அப்படி தெரியும். அப்புறம் எருமசாணி. இன்னைக்கு நம்ம நிறைய கேட்டகரிஸ் கிரிஞ்சுன்னு சொல்றோம். ஈவன் நம்ம மைக் செட் ஸ்ரீராமே கிரிஞ்சுன்னு சொல்லிட்டோம். பட் அன்னைக்கெல்லாம் இப்போ விஜய் சித்து விலாக்ஸ்க்கு நார்மலாக ஒரு வீடியோ போட்டால் ஒரு 2 மில்லியன் வியூஸ் போகுது. பட் அப்போல்லாம் நார்மலாக ஒரு 10 to 15 மில்லியன் வியூஸ் ஒரு வீடியோ போட்டால் போகும் மைக் செட்டுக்கு. இன்னைக்கு நம்ம கிரிஞ்சுன்னு பிராண்ட் பண்ணுறோம். பட் லாக்டவுனுக்கு முன்னாடி அவங்க தான் நம்மளோட ஐகானிக் யூடியூபர்ஸ். பிளஸ் ரிஷிபீடியா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இர்ஃபான் விட்டுருங்க, பட் அன்னைக்கு இருக்கிற இர்ஃபான் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கண்ட்ரியா போயிட்டு அப்படியே நமக்கு மணக்க அவர் சாப்பிடுவாரு. அதை பார்த்து நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டா கூட ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நாட்டில் எச்சு ஊறும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த யூடியூபே ஒரு மாதிரி கன்றாவே மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், 1 மணி நேரம் 30 நிமிஷம். நான் ஏ2டியோட எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன். மேஜர்லி அவரோட ஒரு பயங்கரமான சோல்ஜர் கூட இவ்வளோ வீடியோ பார்த்துருப்பாரான்னு தெரியல, பட் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ். பட் இந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி மாற்றிருச்சு. டக்குன்னு எனக்கு தோணுச்சு, லாக்டவுனுக்கு முன்னாடி இப்படியா இருந்துச்சு யூடியூப் அப்படின்ட்டு. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசுகிறேன், ட்ரெண்டில் இருக்கிற டாப்பிக்கை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர்லலாம் காசிப் வரும். அந்த நியூஸ் பேப்பரோட செல்லிங் பாயிண்ட்டே அந்த காசிப்பாக தான் இருக்கும். நிறைய பேர் நியூஸில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாங்க. யார் வாழ்க்கையில் என்ன நடக்குது, எந்த நடிகை எவன் கூட போகிறா, எந்த நடிகர் எவ்வளோ வச்சிருக்கா, எந்த நடிகர் பொண்டாட்டியை ஏமாத்துறான், இப்படின்ற ஒரு காசிப்புக்காகவே பேப்பர்ஸ் ஓடும். அதுக்கப்புறமா இந்த பேப்பர் புக்ஸ் பேர் வேணா சொல்ல விரும்பல, மேபி காப்பிரைட் கூட வரலாம். இந்த புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பக்க இமேஜ், அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யாரை பற்றினா கட்டுரையாச்சு இருக்கும். ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றின கட்டுரை, 3 எழுத்து நடிகர், 5 எழுத்து நடிகை, 3 எழுத்து படத்தில் அப்படின்ற மாதிரி கட்டுரை இருக்கும். அவங்கள பற்றி பயங்கர காசிப்பாக இருக்கும். இதெல்லாம் அந்த பேப்பர் அண்டு புக்ஸோட செல்லிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற யூடியூப் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி விட்டுருங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி ஜாலியாக, ஒரு மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பிஸி ஆன் மேக்கிங் தேர் ஓன் கண்டென்ட்ஸ். பட் இன்னைக்கு இருக்கிற யூடியூப் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் சீக்கிங் டு மேக் கண்டென்ட் அவுட் ஆஃப் சம் அதர் யூடியூப் சேனல்ஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற எல்லா சேனல்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு வியூஸ் நிறையா போகணுன்னா நீங்கள் யாரை பற்றியாவது பேசணும். யூடியூபுக்குள்ள இருக்கிற யாரை பற்றியா பேசணும். ஈவன் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணது என் மூஞ்ச பார்த்தா என்னை யாருனே உங்களை பாதி பேருக்கு தெரியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்கள சில பேருக்கு தெரியும். ஓகே, இவனுக்கு ஒரு கேமிங் சேனல் இருக்குது, 5 வருஷமாக கேமிங் பண்ணுறான் அப்படின்ட்டு. டிஜி விலாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, தம்பி கூட வீடியோ போடுவாங்க, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணதில் பாதி பேர் தமிழில் பார்த்தோன்னே ஏதோ சொல்கிறான்டா அப்படிதான் கிளிக் பண்ணிங்க. மாறிடுச்சு இல்லை யூடியூப்பு, மாற்றிட்டாங்கல்ல நம்மளை. நம்ம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். ஆனால் பாருங்களேன், ஃபுல்லாக காசிப் தான். ஒரு பஸ்ஸு ஓடுதுன்னு வைங்களேன், அந்த உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதா? முந்திலாம் ப்ரைவேட் பஸ்ஸில் ரேடியோ செட் இருக்காது, இது இருக்கும், கேசட் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற ட்ரெண்டிங் சாங்ஸை போடுவாங்க. சும்மா அப்படியே கும்தாவாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸை விட ப்ரைவேட் பஸ்ஸில் ₹1.50 குறையா இருக்கும். ப்ளஸ் அவங்க சூப்பராக பாட்டும் போடுவாங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சும்மா ஒரு சினாரியை யோசிச்சு பார்ப்போமே. இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட்ஸ் செல் ஆகலை, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் செல் ஆகலை. இப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க, நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாமரஸாக 2 பொண்ணுங்களை இறக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கிளாமரான 2 பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு நிறைய வாலிய பசங்க, இல்லை அங்கிள்ஸோ இல்லை தாத்தாஸோ கூட பஸ்ஸில் ஏறி அதுக்குன்னே ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? கரெக்டாக அதே மாதிரி சரி ஓகே, நம்ம பஸ்ஸில் வந்து நிறையா பேசஞ்சர்ஸ் வரல, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பஸ்ஸில் கஞ்சா ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்குறதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அந்த கஞ்சாவை வாங்குறதுக்குனே சில பேர் ஏறுவாங்க. ஸோ டீஃபால்ட்டாக பேசஞ்சர்ஸ் வந்துடுறாங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. யூடியூபர்ஸ் வந்து இப்போ என்னையும் தான், நான் கேமிங் பண்ணேன், நானும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் பேசியிருக்கேன் தான், இல்லைங்களே. பட் நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணி எப்போயாச்சும் கான்ட்ரவர்சி கிடைக்குமான்லாம் வெயிட் பண்ணது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று வரும், என்னோடய ஒப்பீனியன் சொல்லுவேன், இது இப்படி அது அப்படி, இல்லை கான்ட்ரவர்சியில் நான் மாற்ற நேரம் அதை கிளிப் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன். எல்லோரும் மாற்றுறது தான், எல்லாரும் வாழ்க்கையிலே நல்லது கெட்டது இருக்கும், அந்த மாதிரி நமக்கு நடக்கிறது தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இந்த யூடியூப் கம்யூனிட்டி எங்கடா எவன்டா மாட்டுவான், எவனடா எப்படா வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி தெரியல. உங்களுக்கு தோணலையா? கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்த யூடியூப் நம்ம எப்படி இருந்தோம், அப்படியே 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எடுத்து பார்த்தா, இன்னைக்கு மதன் கௌரி யாரை பற்றி பேசியிருக்காரு, ஏ2டி டிடிஎஃப்பை வச்சு செஞ்சாரா, இல்லை டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாரா, பிரியாணி மேன் என்ன பண்ணாரு இப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி யூடியூப் வந்து காசிப்புக்குள்ளே போயிடுச்சு.
இந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேட்டிவ் சேனல்ஸ். சும்மா எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு மெட்டாமாங்கிஸ் கூட எடுத்துக்கலாம். கேமிங், தமிழ் கேமிங் எடுத்துக்கலாமா? அப்புறம் என்னையே சொல்லலாம், சரி வேணாம் தேவையில்ல, விட்டுருவோம், என்ன விட்டுருவோம். விளாக்னு எடுத்துக்கிட்டால் யாரை சொல்லலாம்? பேக் பேக்கர் குமார் சொல்லலாமா? அப்புறம் வேறு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் எடுத்திங்கன்னா உண்மையாகவே அந்த கண்டென்ட்டுக்கு பியூராக சில பேர் இருப்பாங்க. பட் ஒரு மாதிரி அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு மாதிரி அடுத்தவங்கள பற்றி மட்டுமே பேசுகிறது. அதாவது இப்போ ஒரு 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 சும்மா நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸை கூட எடுத்துப்போமே, அவர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அதர் பிராண்ட்ஸை பற்றி தான் போடுவார் இன்ஃபர்மேட்டிவாக. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும்னா, எங்கேயாச்சும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் பிரச்சனைகள் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மாறிடுச்சு இந்த யூடியூப். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸை சொல்லலை, அவர் இன்னைக்கு வரையும் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவரை மாதிரி அவர் இப்போ அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவரும் நினச்சிருந்தா பிரியாணி மேடம் பற்றி வீடியோ போட்டிருந்துருக்கலாம். கன்ஃபார்ம் தானே, போட்டிருந்துருக்கலாம் தானே, போடலைண்ணா அவர் கரெக்டாக அவர் கண்டென்ட்டில் இருக்கார். அந்த மாதிரி இன்னைக்கு யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஒன்று அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதாவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடணும். அப்போ ஆடியன்ஸை ஸ்டார்டிங்லேருந்து அப்படி செட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் வேறு ஏதோ ஒரு ஜானரில் ஆரம்பிச்சுட்டு அந்த வியூஸ் ரேஸில் மாட்டி, இதாண்டா ரேஸு, இந்த ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு இதாண்டா ஸ்ட்ராட்டஜி. ஃபோனில் ஸ்டோரேஜ்லாம் நண்பர்களே அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.